அடுத்தது வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரஷிங் வந்துட்டு எப்படி பண்றது, அதாவது வந்துட்டு பர்ஃபெக்டா எப்படி பண்றது. இப்போ நிறைய பேர் பேசும்பொழுது பல்லுல நிறைய கரை இருக்குது, நான் காலையில ஒரு தடவை வளர்க்குறேன், நைட் ஒரு தடவை வளர்க்குறேன், சாப்பிட்ட பிறகு வாய்ப்பு வைக்கிறேன், இத்தனை பண்ணாலும் கரை வந்துருது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறையா வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பொதுவான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு பல்லு விளக்குறது வந்துட்டு நாம வந்துட்டு பல்லு விளக்குறோங்கிற அளவுல தான் நம்ம புரிஞ்சிருப்போம். அதை வந்துட்டு கரெக்டா பண்றோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்துட்டு பல்லு சுத்தமா இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். பெரும்பாலான சமயத்துல நம்ம வந்துட்டு கவனம் இல்லாம பல்லு விளக்குவோம். காலையில எழுந்த உடனே வந்துட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அல்லது வந்துட்டு இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம், அல்லது இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன நடக்கும், ஏதாவது ஒரு யோசனையில வந்துட்டு நம்ம ப்ரஷ் பண்ணும்போது இந்த பக்கம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனம் இல்லாம விளக்கும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு அந்த இடத்துல நிறைய இடத்துல வந்துட்டு அழுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முறையா எப்படி வந்துட்டு கம்ப்ளீட்டா பல்ல சுத்தப்படுத்துறது, நான் இப்ப சொல்றது எல்லாமே நைட் கிளீனிங், நைட் பிரஷ். அதே போல வந்துட்டு நான் காலையில பிரஷிங் பத்தியே நான் சொல்லல. இப்ப முதல் வீடியோல சொல்லும் பொழுது அந்த ஃபிளாசிங் பத்தி சொல்லும் பொழுதும் அதுவுமே நைட்ல தான் பண்றது. இந்த ஃபிளாஸ் பண்றது வந்துட்டு முதல்ல பண்ணணும். வந்துட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு, இந்த ப்ராசஸ், இந்த பல் சுத்தம், வாய் சுத்தம், இது எல்லாமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால அல்லது இதுக்கப்புறமா வேற எதுவும் சாப்பிடணும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு தண்ணி வேணா குடிக்கலாமே ஒழிய வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றதோ காஃபி குடிக்கிறதோ ஏதாவது பண்ணும் பொழுது இந்த இவ்வளவு தூரம் நீங்க பண்றது எதுவுமே வந்துட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும். நைட் தூங்கும் பொழுது கம்ப்ளீட்டா உங்க வாய் சுத்தமாகும். அதுக்கு என்னென்ன பண்றோங்கிறது தான் இந்த பகுதி. இதுல வந்துட்டு ஃபிளாஸ் பத்தி நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் பேசியாச்சு. அது ஒரே ஒரு விஷயம், அதை வந்துட்டு முதல்ல பண்ணணும். ஏன் முதல்ல பண்ணணும் வந்துட்டு பிரஷிங் வந்து ரெண்டாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்துட்டு முதல்ல அந்த கயிறு வச்சு இதுல வந்துட்டு கிளீன் பண்ணி வந்துட்டு வெளியில எடுக்கும் பொழுது ஒரு சில அழுக்கு எல்லாமே வந்துட்டு கயிறுல ஒட்டிட்டு, ஒரு சில பகுதி வந்துட்டு இப்ப நம்ம வெளியில எடுக்கும் பொழுது தெரிச்சு வாய்க்குள்ள நாக்குலயோ அல்லது வந்துட்டு கன்னத்து சதையிலையோ தொண்டையிலயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிட்டு, இது நீங்க எல்லா பல்லும் பண்ணும்போது அங்கங்க வந்துட்டு அழுக்கு. இப்போ வந்துட்டு இப்ப நீங்க ஒரு வாஷ் பேஷன் வந்துட்டு கிளீன் பண்றீங்க, அப்ப வந்துட்டு அந்த ஸ்க்ரப்பர்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தெரிச்ச அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த ஃபிளாஸ் பண்ணி முடிச்ச பிறகு வாய்க்குள்ள நம்ம வந்துட்டு போட்டோ எடுத்தோம்னா அந்த மாதிரி தான். இப்போ அதுக்கு அடுத்தது நீங்க பிரஷ் பண்ணும்பொழுது உங்களுடைய வாய் மொத்தம், அதாவது அந்த வாய் வந்துட்டு ஓரல் கேவிட்டி, அதை வந்துட்டு தமிழ்ல எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, இந்த வாய் முழுக்க கம்ப்ளீட்டா வந்துட்டு இப்போ சுத்தமாயிடும். இதையே நம்ம வந்து ரிவர்ஸ்ல பண்றோம். ஒரு சிலர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, அந்த ஃபிளாஸ் வந்துட்டு இப்போ பிரஷ் பண்ண பிறகு ஏதாவது பிரஷிங்ல வந்துட்டு வெளியில எதுவும் வரல, அந்த இடத்துல சாப்பாடு ஏதாவது மாட்டிட்டு இருக்குது, கறி சாப்பிட்டு இருக்கிறோம், அல்லது வந்துட்டு தேங்காய் ஏதாவது போய் மாட்டிட்டு இருக்குது, கடுகு ஏதாவது மாட்டிட்டு இருக்குது, அந்த மாதிரி சமயத்துல மட்டுமே அந்த ஃபிளாஸ் பயன்படுத்துவாங்க. ஃபிளாஸினுடைய வேலை அது கிடையாது. இந்த மாதிரி பெரிய துகள்கள் ஏதாவது மாட்டிட்டு இருக்குதுன்னா அதை எடுக்கிறதுக்கான சாதனம் வந்துட்டு இந்த பல் குத்துற குச்சி, அதுதான் வந்துட்டு பெரிய பெரிய துகள்கள் மாட்டிட்டு எடுக்கிறது. ஃபிளாஸினுடைய முக்கியமான வேலை பல்லுக்கு மேல படிகிற மாவு மாதிரி இருக்கக்கூடிய படிவு, அது வந்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்றது. அந்த பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு எச்சில், அதுக்கப்புறம் பாக்டீரியா, உணவு பொருள், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. இந்த கலவை தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பல்லு மேல படியுது சாப்பிட்ட உடனே. அது 2 நாள் 3 நாள்ல வந்துட்டு நம்ம எச்சில்ல இருக்கக்கூடிய, உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ், அப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணியில இருக்கக்கூடிய மினரல்ஸ், அதுக்கப்புறம் காஃபி அல்லது டீ குடிக்கிறோம், அல்லது வந்துட்டு சிகரெட் குடிக்கிறவங்க, இப்படி எல்லா ஸ்டெயின் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பல்லுக்கு மேல முதல்ல வந்துட்டு எட்ஜ்ல, அதாவது நம்ம இந்த ஃபிளாஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து முதல்ல ஆரம்பி, அதுக்கப்புறம் அது படர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பல்லுடைய எல்லா பகுதியிலையும் படர்ந்து. இந்த கரையை தான் வந்துட்டு பிரஷ் பண்ணும் பொழுது ஒழுங்கா வந்துட்டு நம்ம பண்ணாம இருக்கும் பொழுது நாளடைவுல வந்துட்டு படிஞ்சு போகுது. அதை வந்துட்டு பெரும்பாலானவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம ரொம்ப நல்லா பல்லு விளக்குறோம், இருந்தாலுமே அந்த இடத்துல இவ்வளவு தூரம் அழுக்கு செய்யறது, அந்த மாதிரி வந்துட்டு ஆகாம இருக்கிறதுக்கு தான் இது வந்துட்டு முறையா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்றோம். இந்த ஃபிளாஸ் முடிச்சாச்சு, அடுத்தது இப்ப பிரஷிங் வந்துட்டு எப்படி பண்றோம்.